ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصدقة رد البلاء والقضاء. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லன் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்து முடித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ரமலான் கரீம், சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அதிலே ஃபர்லான நோன்பை நோற்று அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நமக்கு காண்பித்து தந்த, கட்டளையிட்டு தந்த அனைத்து அமல்களையும் செய்தவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியிருக்கின்றார். இதுபோன்று நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் எல்லா விதமான நல்ல அமல்களையும் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவினுடைய நாள் என்பது நமக்கெல்லாம் மிகவும் முக்கியம் வாய்ந்த, மிகவும் கவனிக்க தகுந்த, மிகவும் நாம் எல்லாம் கண்ணியப்படுத்த தகுந்த ஒரு ஜும்ஆவினுடைய தினமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ரமலான் மாதம் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது. ரமலான் மாதம் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் நம்முடைய கவனங்கள் எல்லாம் இந்த விடைபெறக்கூடிய ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி இன்னும் ஒரு 3 தினங்கள் தான் இருக்கின்றன. நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் அடைந்த இந்த ரமலானை 30 நாட்களாக எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக்கி தந்தருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம எல்லாம் இந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய ஒரு நாள் என்பது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த 1000 நாட்களுக்கு அது சமமானது. ரமலானுடைய ஒரு நாளை நாம் இழப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே 1000 நாட்களை நாம் இழப்பதற்கு சமமானது. அப்படித்தான் ஒவ்வொரு முஃமினும் தங்களுடைய உள்ளத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். வெறும் 29 நாட்களில் முடிந்துவிட்டால் அடுத்த நாள் பெருநாளாக கொண்டாடுவோமே என்கின்ற உடனடியான உற்சாகத்தையோ உடனடியான ஆர்வத்தையோ வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஒரு உண்மையான முஃமின் இருக்க மாட்டார். யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை 30 நாட்களாக எங்களுக்கு பரிபூர்ணமாக்கி தந்தருள் புரிவாயாக என்ற ஒரு ஏக்கம் தான் ஒரு உண்மையான முஃமினுக்கு இருக்கும். இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேட்டு பார்த்து கொள்ளுங்கள். அப்படி கேட்டு பார்க்கிற போது யாருடைய உள்ளம் எங்களுக்கு இந்த ரமலான் 30 நாளாக பரிபூர்ணமாக்கி தர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ, நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையான முஃமின், பொய்யான முஃமின் அல்ல. யாருக்காக வேண்டியும் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அல்ல.
யாருக்காக வேண்டியும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அல்ல. எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டியே செய்கிறீர்கள் என்பதாக அர்த்தம். இதுவெல்லாம் ஒரு உள்ள பயிற்சி, மனதினுடைய பயிற்சி, மனதிற்கு நாம் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம். நம்மை பரிசோதித்துக் கொள்வது, நாம் உண்மையான முஃமினா அல்லது நடிப்பில் கலந்த முஃமினா என்பதை நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு நம்மை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய ரமதான் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் சந்தோஷத்தை, உற்சாகத்தை, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பலஸ்தீன மக்கள், காசாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், லெபனான் பைரோத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், காஷ்மீருடைய மக்கள் எப்போதுதான் எங்களுக்கு மறுவாழ்வு ஏற்படும், எந்த நாள் எங்களுக்கு ஈது பெருநாளாக இருக்கும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜும்ஆவினுடைய நாள் தான் இந்த நாள். நாம் எல்லாம் இன்று சந்தோஷமாக இருக்கிறோம். நம்முடைய மனைவி மக்களோடு, நம்முடைய பிள்ளை செல்வங்களோடு, நம்முடைய தாய் தந்தையரோடு, உற்றார் உறவினர்களோடு, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரத்தோடு, எல்லா விதமான கணக்கையும் பார்ப்பவர்களாக நாம் இன்று நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியுமா? நேற்று கூட பிபிசி நியூஸ், நாம் தராவீஹ் தொழுகை முடிந்ததுமே பலஸ்தீன மக்களுக்கு துவா செய்துவிட்டு அந்த நியூஸை சென்று பார்த்தோம். தஹஜ்ஜுத் தொழுகுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 20,000 எதிர்ப்பு போராளிகள், நம்முடைய எதிரிகள், பலஸ்தீன மக்களையும் காசாவில் வாழக்கூடிய மக்களையும் முழுமையாக வாஷ் அவுட் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தகவலை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குரிய நிகழ்வாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நோக்கம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலகளாவிய முஸ்லிம்கள் எல்லோரும் இதை பார்த்து அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற ஈகை திருநாளில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இந்த செய்தியை கேட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை நாம் முற்றிலுமாக அதை ஒடித்துவிட வேண்டும், நீக்கிவிட வேண்டும். அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு நாம் முழுமையாக கொடுத்து விடக்கூடாது. எப்போதுமே அலர்ட்டாக, எப்போதுமே பயம் என்ற கலந்த அந்த ஒரு எண்ணத்தோடையே அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிரிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக இருக்கிறது என்பதாக அந்த ஒரு செய்தி தகவலில் நமக்கு வருகிறது. இன்றும் கூட அது இன்னும் சரியாக்கப்படவில்லை. ஆனால் மற்ற சுற்றியுள்ள அரபு தேசங்கள் எல்லாம் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் முக்கியமாக எதிர்க்க வேண்டிய சவுதி அரசாங்கம் அதை ஏனோ வாயிடத்தில் போய் அங்கு அமைதியாக அவர்கள் அமைதி காக்கிறார்கள். அது என்னவோ தெரியவில்லை. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது தெரிந்த ஒரு விஷயம். சரி, ஒரு புறம் இருக்கட்டும். நாம் எல்லாம் இந்த வார ஜும்ஆவிலே நாம் கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து நாம் நம்முடைய சகோதரர்களான ஏழை முஸ்லிம்களுக்கு நம்முடைய கடமையான ஜக்காத்தை கொடுத்து விட்டோமா? அதுபோல நம்முடைய மனமுவந்து கொடுக்கப்படக்கூடிய உபரியான தர்மங்களை நாம் செய்து விட்டோமா? அதுபோல நோன்பு வைத்த நோன்பாளிகள் உட்பட இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் பிறையினுடைய அறிவிப்பை கேட்ட அத்துணை நபர்கள், அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஃபித்ரா ஜக்காத் என்பதை கொடுத்து விட்டோமா என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய, அதை முக்கியமாக கவனித்து செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஜும்ஆவில் தான் நாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். இது சாதாரணமான ஜும்ஆ அல்ல. சாதாரணமாக அதை நினைத்தால் அதை ஏதோ நாம் கடந்து விட்டு செல்லலாம். ஆனால் மக்காவினுடைய இமாம்
மதீனாவினுடைய இமாமுல் ஹரமைன் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் அந்த தராவீஹ் தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு 5 நிமிட பயானில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முக்கியமாக முஃமின்கள் அனைவருமே உங்களுடைய சகோதரர்களான ஏழைகளை கண்டு உங்களுடைய தர்மங்களை நிறைவேற்றி விடுங்கள். இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் எந்த ஒரு ஏழை கூட இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். ஒவ்வொரு பணக்காரனும் இன்னொரு பணக்காரனிடத்தில் தன்னுடைய ஜக்காத்தை கொடுத்து மாற்றிக்கொள்வார். ஒவ்வொரு பணக்காரரும் இன்னொரு பணக்காரரிடத்தில் தன்னுடைய ஜக்காத்தை கொடுத்து மாற்றிக்கொள்வார். இந்தா என்னுடைய ஜக்காத்தை நீ பிடி, இந்தா உன்னுடைய ஜக்காத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்படியான ஒரு நிலை வரும். அந்த நிலை உங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் சமீபமாகத்தான் இருக்கிறது. அதை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் உங்களுடைய தர்மங்களை ஏழைகள் வந்து கேட்பதற்கு முன்பாக அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் சென்று கொடுத்து விடுங்கள். அதுதான் உங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக ஹதீஸ் குதுசியில் இருக்கின்ற ஒரு நபிமொழியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், மலக்குமார்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களில் எந்த ஒரு படைப்பு மிகச் சிறந்ததாக, மிகவும் அற்புதமானதாக, மிக பெரியதாக இருக்கிறது என்று மலக்குமார்கள் எல்லாம் கேட்டார்கள். மலக்குமார்கள் நினைத்துக் கொண்டார்கள், உலகத்தினுடைய படைப்புகளிலேயே மிகவும் கனமான, மிகவும் பலமான ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மலை கணவாய்கள். இது போன்ற இடங்கள் தான் மிகவும் கனமான பலமான படைப்பாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக மலக்குமார்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிற போது, அப்போது அந்த மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்புகளில் மிகச்சிறந்த ஒரு படைப்பாக, மிகவும் கனமான ஒரு படைப்பாக நாங்கள் நினைப்பது இந்த உலகத்தில் நீ படைத்த ஐம்பூதங்களில், நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5 நிலங்களில் ஒன்றை நாங்கள் நினைக்கின்றோம் என்று சொன்னபோது அல்லாஹ் தஆலா கேட்டான், எந்த ஒன்றை நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்டான் அல்லாஹ் தஆலா. அப்போது கேட்டபோது மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், நீ படைத்த அந்த படைப்புகளிலேயே மிகவும் பலமான, மிகவும் சிறந்த ஒரு படைப்பு நீர் என்பதாக சொன்னார்கள். தண்ணீர் என்பதாக சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், அப்படி என்றால் காற்று அடிக்கின்ற போது கூட தண்ணீர் நகர்ந்து விடக்கூடாது. சூறாவளி காற்று, புயல் காற்று அடிக்கின்ற போது கடல் உள்ளே சுருகிக் கொள்கிறது. அப்போது காற்று தான் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு படைப்பாக நமக்கு தென்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிற போது, யா அல்லாஹ், உனக்கே மிகவும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதனால் நாங்கள் எங்களுடைய கருத்துப்படி சொல்கிறோம், உன்னுடைய படைப்பில் மிகச்சிறந்த ஒரு படைப்பாக நெருப்பை நாங்கள் நினைக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், நெருப்பு என்பது நீர் அதில் போட்டாலும் அணைந்துவிடும், காற்று அடித்தாலும் நெருப்பு அணைந்துவிடும். இப்படியான ஒரு நெருப்பை எப்படி பலம் வாய்ந்த ஒரு படைப்பாக நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிற போது கடைசியாக மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பிலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்பாக காற்றை நாங்கள் நினைக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், காற்றை விட மிகச்சிறந்த பலம் வாய்ந்த ஒரு படைப்பு
மிகவும் மிகச்சிறந்த ஒரு படைப்பு என்னுடைய படைப்பில் இருக்கிறது, அது என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்தில் சொன்னபோது மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், அதுவெல்லாம் உனக்கு தான் மிகவும் தெரிந்தது. உன்னுடைய அறிவு கடலை விட மிக பெரிய ஒரு அறிவாக இருக்கிறது. நாங்கள் அந்த கடலிலிருந்து ஒரே ஒரு சொட்டை மட்டும்தான் நாங்கள் அறிவாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது உன்னிடத்தில் நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு எங்களால் எப்படி சரியாக பதில் சொல்ல முடியும் என்று சொன்னபோது அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த ஐம்பூதங்கள் அனைத்தையும் விட மிகச் சிறந்த ஒரு படைப்பு எது தெரியுமா? எது தெரியுமா? இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கக்கூடிய தர்மம். இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கக்கூடிய தர்மம். தர்மத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பலம் இருக்கிறது. மிகச்சிறந்த அல்லாஹ்விடத்தில் நற்கூலி உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், தர்மம் தான், இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் தான் நான் படைத்த அந்த படைப்புகளிலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான் என்பதாக அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை ஹதீஸ் குதுசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு புரியும்படி சொன்னார்கள். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கதா. உங்களுடைய சோதனை, உங்களுடைய விதி அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது தர்மம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு அமலிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது தர்மத்திற்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இரண்டு பெருநாட்களையும் அல்லாஹ் தஆலா நம்மை விருந்தாளிகளாக நம்மை ஆக்கி, அந்த விருந்தாளிகளாக ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சகோதரர்களான ஏழை சகோதரர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதாக அந்த பெருநாளினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் தஆலா அமைத்து நமக்கு கூறி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஃபித்ரா ஸகாத் என்பது ரமலானுடைய பிறை, முதல் பிறை அறிவிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து ரமலானுடைய பெருநாளுடைய அறிவிப்பு, ரமலானுடைய பெருநாளுடைய அறிவிப்பு உங்களுக்கு சொல்லப்படும் வரை, அதன் பிறகு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசல் இருக்கு வருவதற்கு முன்பாக, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசல் இருக்கு வருவதற்கு முன்பாக அந்த ஃபித்ரா ஸகாத்தை நீங்கள் கொடுத்து விட்டு தான் வர வேண்டும். இல்லை என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் வைத்த அந்த நோன்பு, நீங்கள் ஓதிய அந்த குர்ஆன், நீங்கள் தொழுத அந்த தொழுகை, நீங்கள் செய்த தர்மங்கள், நீங்கள் செய்த தஸ்பீஹ், திக்ர் அனைத்துமே முதல் வானத்தில் அந்தரங்கத்தில் தொங்கவிடப்பட்டதாக அப்படியே இருக்கும். எப்போது ஃபித்ரா ஸகாத் நீங்கள் கொடுத்து விட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறீர்களோ பெருநாள் தொழுகைக்காக வேண்டி, அப்போதுதான் அந்த அமல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்கின்ற அந்த சிம்மாசனத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழி புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பெருநாளுடைய அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுமே அப்போதிலிருந்தே நீங்கள் கொடுத்து விடலாம். இல்லை என்றால் ரமலானுடைய பிறை, முதல் பிறை ஆரம்பிக்கும் போதே அந்த ஃபித்ரா ஸகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அப்போதே நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து விடலாம். ஆனால் கொடுப்பதற்குண்டான ஃபித்ரா ஸகாத் கொடுப்பதற்குண்டான மிகச்சரியான சாலச்சிறந்த ஒரு நேரம் என்னவென்று சொன்னால் பெருநாள் அன்றைக்கு சுபுஹ் தொழுகைக்கு பிறகிலிருந்து, பெருநாள் அன்றைக்கு சுபுஹ் தொழுகைக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெருநாள் தொழுகைக்கு நீங்கள், பெருநாள் சுபுஹ் தொழுகைக்கு நீங்கள் வருகிறீர்கள். பெருநாள் தொழுகை உடைய அந்த நாளுடைய அந்த நாளிலே சுபுஹ் தொழுகை தொழுத பிறகிலிருந்து பெருநாள் தொழுகைக்காக வேண்டி திரும்பவும் பள்ளிவாசலிற்கு நீங்கள் புத்தாடை அணிந்து வருவதற்கு முன்பாக உள்ள அந்த இடைப்பட்ட நேரம், பெருநாள் உடைய அந்த அன்னைக்கு அந்த சுபுஹ் தொழுகைக்கு பிறகிலிருந்து பெருநாள் தொழுகைக்காண்டி திரும்ப பள்ளிவாசலிற்கு நீங்கள் வருகின்ற அந்த நேரம், அந்த இடைப்பட்ட நேரம் தான்
ஃபித்ரா ஜகாத் கொடுப்பதற்குண்டான சாலச் சிறந்த நேரம். முன்கூட்டியே கொடுக்கலாமா? தாராளமாக கொடுத்து விடலாம். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு வந்து பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு போய் வீட்டிற்கு சென்று அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபித்ரா ஜகாத் என்பது மக்ரூஹ், மார்க்கத்தில் அருவருக்கத்தக்க செய்யப்பட்ட தர்மமாக இருக்கிறது என்று கருதப்பட்டுவிடும். அதுவே அந்த பெருநாளினுடைய அன்னைக்கு மக்ரிப் வரைக்கும் நீங்கள் திருப்படுத்தி அந்த ஃபித்ரா ஜகாத்தை நீங்கள் கொடுத்தால் நீங்கள் செய்த அந்த தர்மம் ஹராம், தடுக்கப்பட்ட ஹராமான தர்மமாக இருக்கிறது என்று அதை முத்திரை குத்தப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபி மொழியிலிருந்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஃபித்ரா ஜகாத் என்பது ரமலானுடைய பிறை அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஒரு சிறு குழந்தை பிறந்ததாக இருந்தாலும் கூட அந்த சிறு குழந்தைக்கு கூட நீங்கள் கணக்கு செய்து குடும்ப தலைவர் கட்டாயமாக இந்த ஃபித்ரா ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். குடும்ப தலைவிக்கான இது பொறுப்பல்ல, பெண்களுக்கு உண்டான, நம்முடைய வீட்டு தாய்மார்களுக்கு உண்டான பொறுப்பு இது கிடையாது. குடும்ப தலைவர்களுக்கு உண்டான பொறுப்பு. குடும்ப தலைவர்கள் தான் கட்டாயமாக ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கே தேடி சென்று அந்த ஃபித்ரா ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய இடத்தில் ஏழைகளை அழைத்து வந்து நீங்க வாங்க, இந்த டைம்குள்ள வந்தா உங்களுக்கு நான் இந்த தர்மத்தை கொடுத்துருவேன் என்று சொல்லி நீங்க உங்க வீட்டுக்கு அந்த ஏழைகளை கூப்பிட்டு கொடுப்பது என்பது ஒரு நல்ல ஒரு முஃமின் அவ்வாறு செய்ய மாட்டார். ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அவருடைய கைகளில் கொடுப்பதுதான் சிறந்த முஃமினுக்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. ஃபித்ரா ஜகாத் அப்படி நிறைவேற்றுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள். ஃபித்ரா ஜகாத்தினுடைய அளவுகோலை மாநில ஜமாஅத் உலமா சார்பாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஹனஃபி மதுஹபாக இருந்தால் அரிசி அல்லது கோதுமை அல்லது அதற்குண்டான கிரயம் என்று அவர்கள் கணக்கிட்டு நமக்கு சொல்வது 100 ரூபாய். அரிசி அல்லது கோதுமை, அல்லது அரிசி கோதுமை இல்லாம வெறும் காசு மட்டும் நான் கொடுக்கிறேன், காசாவே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் ரொக்கமாக 100 ரூபாய் என்று ஒரு நபருக்கு 100 ரூபாய். குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தின் கீழ் இருக்கக்கூடிய 10 நபருக்கு சேர்த்து 100 ரூபான்னு நீங்க கணக்கு போடாதீங்க. குடும்ப தலைவருக்கான ஒரு 100 ரூபாய், அவருக்கு கீழே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய், அப்போ 1100 ரூபாய் கொடுக்கணும். 11 பேர் அவரோட சேர்த்து. இப்படியாக நம்ம ஒரு குடும்ப தலைவர் அவருடைய குடும்பத்தின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அதே போல அவருடைய பொறுப்பின் கீழ் பராமரிப்பதற்குண்டான பொறுப்பின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து அந்த குடும்ப தலைவர் தான் கொடுக்க வேண்டும். அந்த ஜகாத் ஃபித்ரா ஜகாத்தை அந்த உரிய நேரத்தில் அவர்கள் கொடுத்து விட வேண்டும். இது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டமாக இருக்கிறது. அரிசி கோதுமையாக கொடுப்பதாக இருந்தால் 1.600 கிராம் 1.600 கிராம் இந்த கிலோ கணக்கில் நாம் கொடுத்து விட வேண்டும். இதுவே நான் அதிகமாக கொடுக்கின்றேன் என்று ஒரு மனிதர் மனப்பூர்வமாக வருகிறார் என்று சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம், எவ்வளவு வேண்டாலும் அதிகமாக கொடுக்கலாம். ஆனால் 1.600க்கு கீழே குறைவாக யாரும் கொடுத்து விடக்கூடாது. அதிகமாக எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. நம்முடைய கணக்கு 1.600 அவ்வளவுதான். இதை விட அதிகமாக வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் அது பேணுதலின் அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது. அதுபோல ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையில் 2.400 கிராம் 2.400 கிராம் அரிசியாக அல்லது கோதுமையாக மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்குண்டான காசு பணத்தை கொடுக்க கூடாது. கொடுத்தால் ஃபித்ரா ஜகாத்தாக அது நிறைவேறாது. இது ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய சட்டமாக இருக்கிறது. ஆகவே எப்படியாக இருந்தாலும் ஃபித்ரா ஜகாத்தை கொடுத்து நிறைவேற்ற வேண்டியது நம்மில் ஒவ்வொருவர் மீதும் அது கட்டாயமாக இருக்கிறது. எனவே அந்த ஃபித்ரா ஜகாத்தை நிறைவேற்றி விட்டுதான் நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு பள்ளிக்கு அதுபோல பெருநாள் தொழுகை ஒரு திடலில் தொழு வைக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, அங்கு நீங்கள் செல்வதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு கூட ஃபித்ரா ஜகாத்தை நிறைவேற்றிவிட்டுதான் நீங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபித்ரா ஜகாத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எப்படி நம்முடைய
அந்த பெருநாளில நம்முடைய குடும்பத்தினரோடு, மனைவி மக்களோடு, உற்றார் உறவினர்களோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுபோல நம்முடைய சகோதரர்களான ஏழைகளும் அவர்களுடைய குடும்பத்தினரோடு, அவருடைய மனைவி மக்களோடு, அவர்களுடைய உற்றார் உறவினர்களோடு அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற ஈகை திருநாளில் எல்லோரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், எல்லோரும் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அப்படி இருக்கிற போது ஒரு சாரார் மட்டும் அந்த நேரத்தில் கவலைக்குரிய மனதோடு இருந்து கொண்டு இன்னொரு சாரார் மகிழ்ச்சியான ஒரு மனதோடு இருந்தால் அது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக ஆகாது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் எல்லோரும் சமமானவர்கள் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஃபித்னா ஸகாத்தை நீங்கள் கொடுத்து விட்டுதான் பெருநாள் தொழுகைக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த நபிமொழியும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்கும் அதுதான் நமக்கு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த ஃபித்னா ஸகாத்தை நாம் நிறைவேற்றுவதோடு அதுபோல நம்முடைய கடமையான ஸகாத், நம்முடைய கடமையான ஜக்காத்தையும் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அந்த ஜக்காத்திற்குரிய அந்த சட்டங்கள் எல்லாம் நாம் ஒவ்வொரு தராவீஹ் தொழுகைக்கு பிறகு அதை விவரமாகவே உங்களுக்கு நாம் சொல்லி காட்டிவிட்டோம். இப்போது சுருக்கமாக 2 நிமிடத்தில் என்ன விஷயம் என்று சொன்னால், கடமையான ஜக்காத் என்பது 8 நபர்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும், அல்லது 8 நபர்களுக்குமே பகிர்ந்து கொடுப்பதாக இருந்தால் அதை கொடுத்து விடலாம். அந்த 8 நபர்களை தவிர மற்ற யாருக்கு கொடுத்தாலும் உங்களுடைய கடமையான ஜக்காத் அது கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றப்பட்டதாக அது நிறைவேறி விடாது. முற்றிலும் குறிப்பாக இந்த நல்ல நேரத்தில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி காய்ச்சக்கூடிய நோன்பு கஞ்சிக்கு நம்முடைய கடமையான ஜக்காத்தை தருவதோ, அல்லது பள்ளிவாசலில் இமாமாக இருக்கக்கூடிய இமாமிற்கு தருவதோ, அல்லது பள்ளிவாசலில் முஅத்தினாக இருக்கக்கூடிய முஅத்தினுக்கு தருவதோ, அல்லது பள்ளிவாசலில் வேலை செய்வதற்காக வேண்டி இருக்கக்கூடிய வசூலகருக்கு தருவதோ நீங்கள் கொடுத்தால் அது ஜக்காத்தாக நிறைவேறாது. அது கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றப்பட்டதாக நிறைவேறாது. 8 நபர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபி ஸபீலில்லாஹி வபனிஸ் ஸபீல் ஃபரீதத்தன் மினல்லாஹ் அல்லாஹு அலீமுன் ஹகீம். இன்னம ஸதகாத், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடமையான தர்மம் என்பது லில் ஃபுகராஇ, தேவையுடையவர்கள், மிகவும் தேவையுடையவர்கள், வல் மசாகீனி, ஏழைகள், வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜக்காத்தை மட்டுமே வசூலிப்பதற்கு நியமிக்கப்பட்ட வசூலகர்கள், அந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட வசூலகர்கள். ஜக்காத்தை வசூலிப்பதற்கு நல்லா கவனிக்கணும் வார்த்தையை. நீங்க பள்ளிவாசலுடைய சந்தாவை வசூலிக்கிறதுக்கு நீங்க விலகிக்க கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி பைத்துல் மாலை வசூலிக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க, அதே மாதிரி மற்ற விஷயங்களை வசூலிக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. வசூலிக்கிறதுக்கு வரவங்களையெல்லாம் நீங்க அல்லாஹ் சொன்னாங்க அதைத்தான் நீங்களும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஜக்காத்தை வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட வசூலகர்கள், இதுதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், வல் காரிமீன, கடனாளிகள், வஃபிர் ரிகாபி, அடிமைகள், அடிமைகள் என்பது இப்போது இல்லை, அதனால ஒரு வகையை நாம் தள்ளிவிடலாம். அதுபோல வஃபி ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுலாம் தப்லீக்காரவங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்று சொல்வது, அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய அர்த்தம் வேற. இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னா, அல்லாஹ்வினுடைய கலிமத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக காஃபிர்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் எதிராக நின்று போரிடக்கூடிய போராளிகள் அப்படின்னு சொன்னா பலஸ்தீன் மக்கள், லெபனான், காசா மக்கள், காஷ்மீர் மக்கள், இது போன்று எங்கெல்லாம் அப்படி போராட்டம் புரிகின்றார்களோ அந்த மக்களை தேடி நீங்கள் கொடுப்பதை அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்பதாக இந்த இடத்தில் உள்ள அர்த்தம்.
நீங்க உடனே வந்து தப்லீக்காரவங்க ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. தப்லீக்காரவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னா அது திக்ர் செய்வதற்காக இபாதத் செய்வதற்காக வேண்டி உள்ள அந்த மாதிரியான அடியார்கள். அவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் வேற. இங்க அல்லாஹ் தஆலா கடமையான தர்மத்தை நீங்கள் கொடுப்பதற்குண்டான 8 நபர்களில் ஒரு வகையினரை அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அந்த ஒரு வகையினர் வேறு என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். வபனி சபீல், வழிபோக்கர்களுக்கு நீங்கள் உதவிட வேண்டும். வழிபோக்கர்கள் நம்மிடத்தில் வருகிற போது அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். அதுவே அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தில் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள், பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். ஆனா வந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் அபகரிக்கப்பட்டு திருடப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியானவர்களாக நிற்பார்கள். இவர்கள் தான் வழிபோக்கர்கள். இந்த வழிபோக்கர்களுக்கு அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக வேண்டி உள்ள எல்லா செலவுகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்து அவர்களுக்கு நீங்கள் தருவதற்காக இந்த கடமையான ஜகாத்தை நீங்க கொடுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த 8 நபர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடமையான ஜகாத்தை கொடுத்தால் கடமையான ஜகாத்தை நிறைவேற்றப்பட்டதாக ஆகிவிடும். இல்லை என்றால் இந்த 8 நபர்களை தவிர மற்ற யாருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அது ஜகாத்தை நிறைவேற்றப்பட்டதாக ஆகாது. அதிலும் குறிப்பாக நம்முடைய உறவினர்களில் யாராவது இந்த 8 நபர்களில் ஏதாவது ஒரு வகையினரின் அடிப்படையில் அவர்கள் அந்த ஒரு அர்த்தம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தால், தேவையுடையவர்களாக, ஏழ்மையானவர்களாக, கடனாளிகளாக, வழிபோக்கர்களாக நம்முடைய உறவினர்களில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதை முதலுரிமை கொடுக்க வேண்டும். காரணம், உறவு என்பது எப்போதுமே நாம் அரவணைக்க வேண்டிய ஒன்று. உறவினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். உறவினர்களில் யாராவது தேவையுடையவர்கள், ஏழ்மையானவர்கள் இருந்தால் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே சென்று நீங்கள் அவர்களுக்கு உதவிடுங்கள். சில நபர்கள் கேட்பதற்கு பத்தினித்தன்மை கொண்டவர்களாக அமைதியாக எதுவும் கேட்காமலேயே இருப்பார்கள். ஆனால் பார்ப்பதற்கு பெருந்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் தேடி சென்று அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு